அப்பா நான் பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு போன ஒரு பொண்ணு, இப்ப ஆளே காணோம். எங்கெங்கேயோ தேடி கடைசியில அந்த பொண்ணோட டெட் பாடி தான் கிடைச்சிருக்கு. இப்ப அந்த இன்சிடென்ட்ட பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சித்ரபிரியான்ற ஒரு பொண்ணு 19 இயர்ஸ் ஓல்ட். இந்த பொண்ணோட பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா, அது கேரளா தான். இந்த பொண்ணு ஸ்கூலிங்லாம் அங்க தான் படிச்சிருக்கா. காலேஜ் படிக்கிறதுக்காக வந்து பெங்களூர் போயிருக்கா. இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணுக்கு வந்து கேரளால வந்து பர்த்டேன்றனால பெங்களூர்ல இருந்து அந்த பொண்ண பார்க்கறதுக்காக அந்த பொண்ணு கேரளா வந்திருக்கா. வந்திருந்த இடத்துல அந்த பொண்ணோட அம்மா, அப்பா 2 பேருமே வந்து வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் 2 பேருமே வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டிப்பிக்கலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். சபரிமலை பக்கத்துல தான் அவங்க வீடு இருந்திருக்கு. ஸோ சபரிமலை சீசன்றனால 3 பேருமே அம்மா, அப்பா, இந்த பொண்ணு 3 பேருமே சேர்ந்து சபரிமலை பக்கத்துல இருக்க ஒரு கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க. போன இடத்துல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளில வரும்போது, இந்த பொண்ணு, "அப்பா நான் பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு போயிட்டு வந்துர்றேன்ப்பா" அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு போற பொண்ணு, இவங்க அம்மா, அப்பா சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ட்டு. அப்புறமா வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்டலாம் விசாரிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து யாருமே அந்த பொண்ண பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோனும் வந்து அந்த பொண்ணு நாட் ரீச்சபிள்ன்னு வருது. ஃபோன எடுக்கல. அந்த பொண்ணோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாருக்குமே கால் பண்ணி பார்க்குறாங்க. யாருக்குமே எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. அதனால பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பயந்து போய் அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் வந்து அந்த கோயில் பக்கத்துல இருந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் வந்து எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அதுல எதுவுமே அந்த பொண்ணு தெரியல. பக்கத்துல இருந்த ஒரு சர்ச்ல இருந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து இந்த பொண்ணு ஏதோ ஒரு பையன் கூட வந்து பைக்ல போறது வந்து அவங்களால பார்க்க முடியுது. அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சு விசாரிச்சா, அந்த பையன் பேர் வந்து ஆலன். அவன்கிட்ட கேட்குறாங்க, "எங்க உன் கூட தானே வந்திருந்தா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு இப்ப எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா என் கூட தான் வந்திருந்தா. நாங்க பேசிட்டு பக்கத்துல ஒரு இடத்துல வந்து அவள நான் இறக்கி விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன்" அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். சரி ஓகே போலீஸும் வந்து, "சரி ஓகேப்பா நீ கிளம்புப்பா" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2, 3 நாள் ஆகி அந்த பொண்ண பத்தி விசாரிச்சுட்டே இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு கிடைக்கல. அப்புறமா ஒரு 4 நாள் கழிச்சு தான் வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அவங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 4, 5 கிலோமீட்டர் தொலைவுல வந்து ரப்பர் எஸ்டேட் ஒண்ணு இருந்திருக்கு. அங்க ஒரு பொண்ணோட சடலம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஒரு டெட் பாடி ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸ்க்கு வந்திருக்கு. அந்த பொண்ணோட சடலத்த பார்க்கும்போது, இவங்க பேரன்ட்ஸ் வந்து அந்த தொலைஞ்சு போன அன்னைக்கு அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த ட்ரெஸ் அந்த பொண்ணோட ஐடென்டிஃபிகேஷனும் இதுவும் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்ற மாரி போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட டெட் பாடிய எடுத்து போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அம்மா போலீஸ்க்கு வந்து டவுட் வந்து இந்த பையன் இறக்கி விட்டுட்டு போனதான்னு சொன்னான். இந்த பொண்ணு எப்படி இங்க வந்து இறந்து போயிருக்கா? அந்த பையன கூப்பிடு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன கூப்பிட்டுருக்காங்க. அப்ப அந்த பையன்ட்ட கேட்கிற விதத்துல கேட்டதுனால அந்த பையன் சொல்லியிருக்கான். இந்த மாரி நாங்க 2 பேரும் வந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே வந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு வந்து இப்போ வந்து ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு இப்ப எங்க எங்க 2 பேருக்குள்ள நெறைய கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால என்ன வேணான்னு சொல்லிட்டா. ஆனா என்னால அந்த பொண்ண மறக்க முடியல. என்ன வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு படிக்கிறதுக்காக வந்து காலேஜ் படிக்கிறதுக்காக அந்த பொண்ணு பெங்களூர் போயிட்டா. ஆனா நான் வந்து இங்க கேரளாலயே தான் இருக்கேன். அந்த பொண்ணு இப்ப வந்து இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி, "இந்த மாரி ஒரு 5 நிமிஷம் நான் உன்கிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண கூப்பிட்டேன். அந்த பொண்ணு வந்து வரமாட்டேன்னு தான் சொன்னா. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கெஞ்சினோனே அந்த பொண்ணு வந்துட்டா. அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணோட நேர்ல வந்து மீட் பண்ணிட்ட பிறகு அந்த பொண்ணோட ஃபோன செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு பையன்கிட்ட வந்து ஃபோன்ல மெசேஜ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் அந்த பையன் படிச்சிருக்கான். அண்ட் அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு பையனும் வந்து ஃபோன்ல ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோஸையும் பார்த்துருக்கான். இதெல்லாம் பார்த்தோனே அவனுக்கு ரொம்ப கோவமாயி அந்த பொண்ணு வந்து நெறைய கேள்வி கேட்டிருக்கான். அந்த பொண்ணுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காம, "நீ இன்னும் இது மாரி சந்தேகம் தான் பட்டுட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு கோவம் வந்து ஒரு 3, 4 அடி அந்த பையன அடிச்சதாவும், அந்த பையன் வந்து அப்போ வந்து குடிச்சிருந்ததுனால, இந்த பொண்ணு அடிச்சது அவனுக்கு இன்னும் கோவம் ட்ரிக்கர் ஆயி, பக்கத்துல இருந்த ஒரு கல்ல வச்சு அந்த பொண்ண போட்டு அடிச்சேன். அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ போலீஸ் வந்து அ அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கும்ல. ஸோ அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துருக்காங்க. பார்த்தா மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இவன் வந்து அடிச்சதுனால தான் அந்த பொண்ணு இறந்திருக்கான்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரியுது. அதுக்கப்புறம் வந்து இந்த பையனோட ஃபோனையும், அந்த பொண்ணோட ஃபோனையும் 2மே எடுத்து ஃபாரன்சிக் கிட்ட குடுத்து, அவங்க 2 பேரோட சாட்ஸும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சாட் செக் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த பொண்ணு ரொம்ப நாளாவே வந்து அந்த பையன "நீ எனக்கு வேண்டாம் வேண்டாம்ன்னு" நெறைய தடவ சொல்லியிருக்கா. ஆனா அந்த பையன் தான் வந்து அத புரிஞ்சுக்காம அந்த பொண்ண விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான். "நீ என்ன வேணாம் சொன்னேன்னு அவன சாவடிச்சுருவேன்" அப்படின்ற மாரியும் சொல்லி த்ரெட்டன் பண்ணியிருக்கான். ஸோ இப்ப இந்த மாரியான ஒரு சமயத்துல, அந்த பொண்ணு இங்க வந்தது தெரிஞ்ச உடனே, அந்த பொண்ணு இந்த மாரி பிளாக்மெயில் பண்ணி, மெசேஜ் பண்ணி "உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும்" அப்படின்ற மாரி கூப்ட்டு, அந்த பொண்ண வந்து இந்த மாரி பண்ணியிருக்கானோ, ஏன்னா ஏற்கனவே த்ரெட்டன் பண்ணியிருக்கான்ல உன்ன கொலை பண்ணிருவேன்ட்டு. ஸோ அந்த மாரியான ஒரு எண்ணத்துல தான் அந்த பொண்ண நேர்ல கூப்ட்டு இந்த மாரி பண்ணிட்டானோ அப்படின்ற மாரியான ஒரு கண்ணோட்டத்திலயும் போலீஸ் இப்ப வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பொண்ணோட ரிலேஷனான சரத் லால் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு அந்த வீடியோல இருந்தது வந்து எங்க பொண்ணு மாரியே தெரியல. ஏன்னா எங்க பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸும், அந்த ட்ரெஸ்ஸும் வந்து கொஞ்சம் லைட்டா மிஸ்மேட்ச் ஆகுற மாரி இருக்கு. அண்ட் எங்க பொண்ணு வந்து அவ்ளோ ஹைட்டும் கிடையாது. அதனால எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்ற மாரியும் அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கேத்த மாரியான விசாரணைகளும் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ சமீப காலமா நம்மளால பார்க்க முடியுது. நெறைய ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய பேர் லவ் பண்றாங்க அப்படின்ட்டு. தயவு செஞ்சு படிக்க வேண்டிய வயசுல படிப்பு மட்டும் பாருங்க. இந்த ஸ்கூல் படிக்கிற வயசுலாம் வந்து ஒரு 2ஆம் கட்ட வயசு. எது நல்லது, எது கெட்டதுன்னே உங்களுக்கு தெரியாது. அதனால நல்லா படிச்சிருங்க.
யாருன்னா ஒருத்தவங்க உங்கள வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து கெஞ்சிட்டு இருக்கிறது, இல்லன்னா உங்க வொர்த்த புரிய வைக்கிற மாரி ஏதாவது பண்றது, அந்த மாரியான வேலைகள் எதுவுமே வச்சுக்காதீங்க. வேண்டான்னு சொல்ட்டாங்கன்னா, நீங்க 2, 3 தடவ கேட்டவங்க வேணான்னு சொல்ட்டாங்கன்னா, டீசென்ட்டா விலகிருங்க. அதான் நல்லது. ஏன்னா நீங்க விலகி இருக்கும்போது உங்க வொர்த் என்னன்னு உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நீங்க விலகி இருக்கீங்கல்ல, அதனால உங்கள வேணான்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு, ஒரு வேள உங்களுக்கு உங்க மேல உண்மையான லவ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவங்க திரும்பி வரதுக்கான சான்ஸஸும் நெறைய இருக்கு. அதனால அந்த வேண்டான்னு சொல்ட்டாங்கன்னா, அந்த ஃபேஸ்ல நீங்க கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்வேன். அத விட்டுட்டு, "நீ என்ன வேணாம் சொல்ட்டியா? நான் உன் மேல ரிவெஞ்ச் எடுக்கிறேன். இப்படி பண்றேன், அப்படி பண்றேன்னு" சொன்னீங்கன்னா, இது 2 பேரோட லைஃப்பையும் வந்து ஒரு கேள்விக்குறியா ஆக்கிடுது. ஏதாவது இந்த மாதிரியான ஒரு விபரீத முடிவுகள் வந்து உங்கள எடுக்க வைக்குது. தயவு செஞ்சு இந்த மாரியான வேலைகள வச்சுக்காதீங்க. பேரண்ட்ஸ பத்தி யோசிங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து இப்ப இந்த பொண்ணு இதுல எடுத்தீங்கன்னா கூட இந்த 2 பேருமே வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்ன்னு தெரிய வருது. அ ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வொர்க் பண்ணா நம்ம பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் குடுக்கலாமே அப்படின்ற மாரியான ஒரு காரணத்துல தான் அவங்க 2 பேருமே வொர்க் பண்ணி இவ்ளோ பண்ணியிருக்காங்க. இப்ப எந்த மாரி வந்து முடிஞ்சிருக்குன்னு வந்து பார்த்தீங்கல்ல. இன்னும் எனக்கு எதனால இது நடந்துச்சுன்றது மாரியான ஃபைனல் கன்க்ளூஷன் இன்னும் தெரியல. விசாரணை போயிட்டு இருக்கு. ஆனா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம படிக்கிற வயசுல நம்ம படிப்பு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தேவையில்லாம இந்த மாரியான விஷயங்கள்ல ஈடுபடாம இருந்து, ஒழுங்கா நம்ம வேலைய பார்க்குறதுன்றது வந்து ரொம்ப நல்லது. லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. லவ் பண்றதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. நல்லா படிச்சு முடிச்சுருங்க. வேலைக்கு போங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு மைண்ட் செட் ஒண்ணு கிடைக்கும். உலகத்த உங்களால புரிஞ்சுக்க முடியும். இவங்க நம்மளுக்கு கரெக்ட்டா இருப்பாங்களான்ற மாரியான ஒரு தெளிவான ஒரு சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வரதுக்கு ஒரு ஏஜ் இருக்கு. இந்த படிக்கிற வயசு வந்து அதுக்கான ஏஜ் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாரியான விஷயங்கள் நடக்குதுன்னே தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லலாம். இல்லன்னா, என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காயு மேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். தேங்க் யூ.